மோடி அதுக்கு முன்னாடியே ஒரு மாசம் நிறுத்திட்டார். தெரியும், சொல்லுங்க, அவசரப்பட சொல்றத கேளுங்க, சொல்றத கேளுங்க, சொல்றத கேளுங்க, சொல்றத கேட்கணும்ல. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. அமைதியா இருங்க. மாதம் 25ஆம் தேதி நிறுத்தி இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் ஒரு மாசம் முன்னாடியே நிறுத்திட்டார். மோடி அரசுக்கு முற்றுப்புள்ளி வந்து தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் வேலை, மீண்டும் 400 ரூபாய் சம்பளம், 400 ரூபாய் சம்பளம். கல்விக்கடன் திட்டத்தை யார் கொண்டு வந்தது? எந்த அரசு கொண்டு வந்தது? கல்விக்கடன். இன்னைக்கு யாருக்காவது கல்விக்கடன் கிடைக்கிறது? பட்டமன்றத்தில் வங்கி இருக்குல்ல, வங்கி இருக்குல்ல, கல்விக்கடன் யாருக்காவது கிடைக்குதா? 10 ஆண்டுகளாக வேலை இல்லாமல் பெருக்கியதால் வேலை இல்லை, சம்பளம் இல்லை, கல்விக்கடனை கட்ட முடியாமல் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள். அவர்கள் புறம் எங்களுக்கு கேட்டது, நாங்கள் தேர்தல் அறிக்கைகளை உறுதிமொழியிருக்கிறோம். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் எந்த கல்வி கடனுக்கு அசல் தவறி இருந்தாலும் சரி, வட்டி தவறி இருந்தாலும் சரி, அந்த கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும். மகிழா பேங்க், மகளிர் வங்கி என்று ஒரு வங்கியை நான் தொடங்குறேன் காங்கிரஸ் ஆட்சி. அந்த தலைவர் மகளிர், இயக்குநர்கள் எல்லாரும் மகளிர், அதிகாரிகள் எல்லாரும் மகளிர், கடைசி பியூன் வரைக்கும் மகளிர். மகளிர் வங்கி என்று தொடங்கி நாடு முழுவதும் கிளைகளை தொடங்கும். எதுக்காக? மகளிருக்கு, பெண்களுக்கு கடன் கொடுக்கணும், பெண்களே பெண்களுக்கு கடன் கொடுக்கணும் என்பதற்காக அரசுடைய சொந்தமான வங்கியாக மகளிர் வங்கியை தொடங்கினார். இந்த புண்ணியவான்கள் வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் வங்கியை மூடினாங்க. ஏன் மூடினாங்க? அது நஷ்டத்திலேயே ஊட்டுச்சு. அந்த வங்கி நல்ல லாபத்துல தானே ஊடுச்சு. மகளிருக்கு கடன் கொடுப்பதை தடுத்த அரசு மோடி அரசு. நாங்கள் உறுதி கூறுகிறோம், மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் மீண்டும் மகளிர் வங்கி தொடங்கி உங்களுக்கு கடன். உள்ளாட்சி தேர்தலிலே 50% பெண்கள், மத்திய அரசு வேலை வாய்ப்புகளிலேயும் 50% பெண்கள். பல வாக்குறுதிகளில் பங்கேற்கிறோம். எல்லாவற்றையும் சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி தலைமையிலே ஆட்சி அமைந்தால், கூட்டணி ஆட்சி அமைந்தால், நாங்கள் ஏழை மக்களுக்கு பறிவோடு ஏழை மக்களை சார்ந்து ஆட்சி செய்வோம். மோடி அரசு என்பது பணக்காரர்களுடைய கட்சி. அது பணக்காரர்களுக்காக, பணக்காரர்கள் உருவாக்கிய, பணக்காரர்கள் தீனி போடுகிற கட்சி. ஆகவேதான் அவருக்கு தேர்தல் பத்திரத்திலே 8500 கோடி ரூபாய் பணக்காரர்கள் கொடுத்தார். ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த 5-6 வருஷத்துல 8500 கோடி ரூபாய் பணக்காரர்கள் கொடுத்திருக்காங்க. நீங்களா கொடுத்தீங்க? பணக்காரர்கள் கொடுத்திருக்காங்க. 1 கோடி, 10 கோடி, 100 கோடி பத்திரம் என்று 8500 கோடி ரூபாய் தந்திருக்காங்க. இது பணக்காரர்களுடைய கட்சி, பணக்காரர்களுக்காக அமைக்கப்பட்ட கட்சி, பணக்காரர்கள் நலனுக்காக நடக்கிற கட்சி. எங்கள் அரசு ஏழை மக்கள், நடுத்தர மக்களுக்கு ஆதரவாக அரசு நடக்கும் என்ற உறுதியை சொல்லி இந்த தொகுதியிலே வேட்பாளராக நிற்பவருக்கு கை சின்னம், இந்தியா கூட்டணியின் சின்னம் கை சின்னம், கை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு